இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் கொல்லிவாய் பிசாசு. நாம் எல்லா வார்த்தைகளையுமே சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கான அர்த்தம் தெரியாது. கொல்லிவாய்னா என்ன, கொல்லிவாய் பிசாசுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் நம்மளுக்கு தெரியாதுப்பா, அதெல்லாம் பெரியவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் ஓரம் போய்கிட்டே இருப்போம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னடான்னா, ஆங்கிலத்தில் இருந்து பல விஷயங்களை தமிழுக்கு அதாவது அது ஒரு சின்ன சூத்திரம்னு இருக்கும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் தமிழுக்கு விடை கிடச்சிடும் அப்படின்றது தான் நான் கண்டுபிடிச்ச விஷயமே. அதனால தான் அதாவது எதாக இருந்தாலும் அதை ஆங்கிலத்தில் எழுதி அதில் இருந்து சில மாற்றங்களை செஞ்சு பார்த்தோம்னா தமிழில் அதுக்கு விடை கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அது மாதிரி தான் உதாரணமாக கலரி அப்படின்னா, கலரினா என்னன்னு சொல்லி கலரிக்கு போலையான்னு எங்கள் சித்தப்பாங்கெல்லாம் எங்களை கேட்பாங்க. ஆனால் கலரினா என்னன்றது அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கலரின்றது கேலரி, எல்லோரும் கூடி மகிழ்ந்து அங்கே ஒரு உற்சாகமாக அங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்றதுக்கெல்லாம் விளக்கம் போட்டிருந்தேன். இதில் கலரின்னு கூட ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஆங்கிலத்திலேருந்து இதை சில மாற்றங்களை செஞ்சு நேராக அதுக்கு விடை கண்டுபிடிச்சிடுறது தான். இப்போ கொல்லிவாய் பிசாசு, கொல்லிவாய் பிசாசு மாதிரி இருக்காளே, அப்படியே நம்மளை விடமாட்டாளே, பின்னாலே வராளே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கொல்லிவாய் பிசாசு அப்படின்றத இப்போ நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், கோல் அப்படின்னு ஆங்கிலத்தில் கோல் அப்படின்னா கறி, கோல் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து வாய்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், வாய்ஸ்னால் குரல் அப்படின்றது. குரல்ன்றது அதாவது வாயை திறந்தால் தான், வாயை திறந்து பேசண்டான்னுவாங்க. அந்த வாய் அப்படின்றது முதல்ல வந்துடும். அதனால் வாய்ஸ் அப்படின்ற வார்த்தையில் வாயின்றது இருக்கும். கொல்லி வாய். பிசாசுன்றது அதாவது பிசாசுன்னா நம்ம சொல்லுவோம், இவன் இப்போ உடைய மாட்டான் போல் பின்னாலே தட்டிக்கிட்டே வரானே அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த காருங்களுக்கெல்லாம் சேஸ் இருக்கும் பாருங்கள், சேஸ் அப்படின்றது பை சேஸ், பை சேஸுன்றது தான் பிசாஸ் அப்படின்னு நம்ம படிக்கணும். பை சேஸுன்னு எழுதிக்கோங்க. பை சேஸ் அப்படின்னா 2 சேஸ் இருக்கும் எல்லா வண்டிங்களுக்குமே. 4 சக்கர வண்டிங்களுக்கெல்லாம் 2 சேஸ் இருக்கும். அந்த 2 சேஸும் அது பின்னாலே வரும். இன்ஜின் எப்படி போதோ அது பின்னாலே வரும். அது தொடர்ந்து பின்னாலே வர்றதுனால தான் இது இவன் உடைய மாட்டுறானே, பிசாசு மாதிரி பின்னாலே வர்றானே. பிசாசு, பி அப்படின்னா 2ன்னு அர்த்தம். சாஸுன்றது சேஸு, சேஸுன்றது எல்லாருக்கும் தெரியும். அங்கேயும் 2 தான் இருக்குது. அது பின்தொடர்ந்து வர்றது, இன்ஜினை பின்தொடர்ந்து வர்றது சேஸு. ஆக பிசாசு அப்படின்னா நம்மளை பின்தொடர்ந்து வருது அப்படின்ற மாதிரி இதுக்கு மீனிங்கு. இப்போ நீங்கள் கோல்ன்ற நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது AIOUEன்ற உயிரெழுத்தில் வச்சு தான் இதெல்லாம் மாற்ற முடியும். கோல் என்ற பக்கத்தில் நீங்கள் ஐ, இந்த உயிரெழுத்து 5ல் எடுத்துன்னு போய் ஐன்னு போட்டிங்கன்னா COALI, கொல்லி. இப்போ கொல்லிக்கு விடை வந்துடுச்சா. இப்போ வாய்ஸ் அப்படின்றது நீங்கள் பாருங்கள், வாய்ஸ்ன்றதில் அந்த கடைசியில் CEன்ற 2 எழுத்தை எடுத்துட்டிங்கன்னா வாயின்னு வரும். கொல்லி வாய். இப்போ வாயின்றதுன்னா மவுத்து அப்படின்ற மாதிரி, வாயை திறந்து பேசண்டா அப்படின்வாங்க, அது மாதிரின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பை சேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் எழுதிக்கிட்டிங்கன்னா இந்த 2 சேஸும், சேஸ் அப்படின்னா அவனை சேஸ் பண்ணிக்கிட்டே வர்றது, கூடயே வர்றது, தொடர்ந்து வர்றது. பிசாசு கூட நம்மளை பின்னால் தொடர்ந்து வர்ற மாதிரி இவனுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், பின்னால் யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்போ சேஸ் அப்படின்றது தான் சாஸு. பிசாசு அப்படின்றது பின்றது பை 1/2, அது பின்றது 2, சேஸுன்றது தொடர்ந்து வர்றதல், ஃபாலோயிங் அப்படின்றது. அதனால் பை சேஸுன்றது பிசாசு, வாய்ஸ்ன்றது வாய், கொல்லின்றது கோல். இப்போ கோல் பக்கத்தில் ஐ போட்டோம் உயிரெழுத்துலேருந்து. வாய்ஸ் பக்கத்தில் 2 எழுத்து எடுத்துட்டோம், ஏன்னா அந்த கடைசி எழுத்தே அது ஒரு VOI, வாய் அப்படின்றது. அடுத்து பை சேஸுன்றது கடைசியில் யூன்ற உயிரெழுத்தை எடுத்து போடுங்க அந்த சேஸ் பக்கத்தில், அது சாசு, பிசாசு அப்படின்னு. அந்த சூன்ற வார்த்தையில் அந்த கடைசியில் யூன்ற வரும். ஆக ஆங்கிலத்தில் இருந்து நாம் எல்லா எழுத்துக்கும் விடை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் ஆங்கில அறிவு மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்மளால் எல்லா விடையும் கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுடைய பெயருக்கு எதுக்கு நம்மளுக்கு எப்படி பெயர் வச்சான், விடை புரியாத எத்தனை எழுத்துக்களாக இருக்கட்டும், என்னென்ன பேர்களாக இருக்கட்டும், கடவுள் பேர், எல்லா பேருக்கும் விளக்கம் சொல்லிடலாம். இதுதான் கொல்லி வாய் பிசாசு. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கட்டையை அடுப்பில் வைக்கிறோம், அந்த கட்டை எரிஞ்சு அந்த முனை வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அது கறி பிடிச்சிருக்கும். அது அந்த கட்டை அதாவது அதனுடைய முதல் பகுதி கறி பிடிச்சிருக்கும். அதுதான் கொல்லி வாய்.
அதாவது எதுக்காக இதை சொன்னான்டான்னா, நாம் வந்து ஒரு இறப்பு ஏற்பட்டுருச்சு, அதனால் இதுக்கு போய் மயானத்தில் போய் சுடுகாட்டில் போய் நாம் கொல்லி வைக்கிறோம் இல்லையா? அந்த கொல்லி வைக்கும்போது அந்த கட்டை எரிஞ்சு கட்டை வந்து எப்படி இருக்கும்னா, நல்லா இருக்க கட்டை முதல் பகுதி எரிஞ்சு அப்படியே இருக்கும். அதனால தான் அந்த கொல்லி அப்படின்றது. அந்த கருப்பு பாய்ஞ்சிரும், நல்லா இருக்கிற மரக்கட்டை கருப்பு பாய்ஞ்சிரும். அதனால் அது கொல்லி. வாய் அப்படின்றது என்ட்ரன்ஸு, அதனுடைய முதல் பகுதி. சேஸ்ன்றது பிசாசுன்றது, பைச்சேஸ்ன்றது அப்படின்றது. அதனால் இதுதான் கொல்லி வாய் பிசாசுக்கான விளக்கம்.